ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு அழகான கதையோட தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு காட்டில் ஒரு முதலையும் குரங்கும் நண்பர்களாக இருந்தாங்களாம். அப்போ இந்த முதலை வர்ற பழம் இந்த குரங்கு என்ன பண்ணியிருக்கு, ஒவ்வொரு நாவல் பழமாக அந்த முதலைக்கு கொடுக்கும் பொழுது அந்த முதலையும் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க, குரங்கும் முதலையும். அப்போ இந்த குரங்கு நிறையா நாவல் பழங்களை கொடுக்கும் பொழுது இந்த முதலை வந்துட்டு எடுத்துக்கொண்டு போய் முதலையோட மனைவிக்கு கொடுக்குது. அப்போ முதலையோட மனைவி யார் கொடுத்தா அப்படிங்கும்போது, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான், அவன் வந்து மரத்துல இருந்து எனக்கு பறிச்சு பறிச்சு கொடுப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாவல் பழத்தை அந்த மனைவி முதல்ல சாப்பிட்டதுக்கப்புறம், ஆஹா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டு வந்து நிறைய பழம் கொடுக்கும் போதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, தினமும் இவர் கொண்டு வரும்போது இந்த பெண் முதலைக்கு ஒரு யோசனை வந்துருச்சா, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற அந்த நாவல் பழம், இது தினமும் அந்த குரங்கு நாவல் பழத்தை சாப்பிடும் பொழுது அதோட கறி எப்படி டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அந்த ஆண் முதலை கிட்ட சொல்லுது. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்துட்டு நம்ம வந்து அதை சாப்பிடணும், ஏன்னா இந்த பழமே இவ்வளோ டேஸ்டா இருக்குன்னா அதை தினமும் சாப்பிட்ட அந்த குரங்கோட கறி எவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு இந்த ஆண் முதலை போயிட்டு அந்த நண்பன்கிட்ட குரங்கிட்ட சொல்லுதா, நண்பா நீ வந்துட்டு கொடுக்குற பழத்துல என் பெண் மனைவி கிட்ட உடனே கொடுத்தேன், அது வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு, உன்னைய வந்து கூட்டிட்டு வர சொல்லிச்சு, உனக்கு விருந்து வச்சு பார்க்கணும், அழகு பார்க்கணும்னு என் மனைவி ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியா சரி, அதுக்கான ஒரு நாளை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நாவல் பழத்தை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருச்சா. அந்த முதலை கூப்பிட்ட நாள் வந்ததுக்கு அப்புறம் அந்த குரங்கு அந்த முதலையோட கடல்ல வந்துட்டு இருக்கும்போது, நடுக்கடல்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த முதலை சொல்லியிருக்கு, நண்பா இந்த மாதிரி உன்னைய வந்து நாங்க சாப்பிடலாம், உன்னுடைய இதயத்தை சாப்பிடலாம் உன்னுடைய அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அந்த குரங்கு சொல்லியிருக்குது, ஏன் நண்பா, என்னுடைய நண்பனி, என்னுடைய நண்பனோட மனைவி, நீங்க ரெண்டு பேரும் என்னையும் என்னுடைய இதயத்தையும் சாப்பிடணும்னு நீங்க ஆசைப்பட்டிருக்கும் போது அதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, உனக்கு கொடுக்காம நான் வேற யாருக்கு கொடுக்க போறேன், அதுவும் என்னுடைய உயிர் நண்பன், நான் அதனாலதான் என்னுடைய இதயத்தை வந்துட்டு மரத்திலே வச்சுட்டு வந்திருக்கேன், ஏன்னா நண்பனோட போகும்பொழுது நமக்கு எதுக்கு இதயம் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்துட்டு இதயத்தை மரத்துல வச்சுட்டு வந்திருக்கேன், நீ முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த இதயத்தோட நான் வந்திருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லும்போது, அச்சோ என்ன நண்பா ரொம்ப இப்படி பண்ணிட்டோமே, சரி வா நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த இதயத்தை எடுத்துக்கிட்டு நீ என்னோட வா, என் மனைவி உனக்காக வேண்டி காத்திருக்கிறா அப்படின்னு இந்த ஆண் முதலை கூட்டிட்டு திரும்பவும் கரைக்கே வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த மரம் மேலே ஏறி போயிட்டு மரத்துல உட்காந்துட்டு, முட்டாள் முதலையே, நான் நல்லதுதான் செஞ்சேன், ஆனா நீயும் உன்னுடைய மனைவியும் என்னையே சாப்பிட பார்த்தீங்க, இதனால நல்ல நண்பர்களை நாம தான் தேர்ந்தெடுக்கணும், நான் தான் முட்டாள்தனமா உன்னை மாதிரி யாரை தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடுச்சா. இந்த கதையில இருந்து நமக்கு புரிஞ்ச ஸ்டோரி என்ன அப்படின்னா, நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க பழகும் பொழுது இனிமையா தான் பழகுவாங்க, நல்லா பழகுவாங்க, ரொம்ப அன்பா பழகுவாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல அவங்களுடைய உண்மையான குணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குரங்கு மாதிரி நீங்களும் தப்பிச்சு போயிடுங்க. இதுதான் இந்த கதையோட ஸ்டோரி. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தி